எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தி ராமேஸ்வரம் அனைத்து விசைப்படகு மீனவர்கள் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட நீதிமன்ற காவலில் உள்ள மீனவர்கள் மற்றும் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு சிறையில் உள்ள மீனவர்களை படகுடன் விடுதலை செய்ய வலியுறுத்தி தங்கச்சி மடத்தில் தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்போவதாக அறிவித்தனர். இந்நிலையில் மீனவர்களின் போராட்டத்தை கைவிடக் கோரி ராமேஸ்வரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மீன்வளத்துறை வட்டாட்சியர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இதில் உடன்பாடு எட்டப்படாததால் திட்டமிட்டபடி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்தனர். 3 நாட்கள் உண்ணாவிரத போராட்டமா இருக்கு. 4வது நாள் இந்த போராட்டம் என்ன திசையை நோக்கி போகுதுன்னு எங்களுக்கே தெரியாது. எல்லாமே அரசாங்கத்தினுடைய கை இருக்கு. அதனால மத்திய அரசாங்கம் மீனவர் பிரச்சனையில மெத்தன போக்க கையாளாம உடனடியாக இலங்கை சிறையில் தண்டனை கைதியில் இருக்கிற மீனவர்களையும் எங்களுடைய வாழ்வாதாரமான விசைப்படகையும் விடுதலை செய்யக்கூடிய நடவடிக்கை எடுக்கிற வரைக்கும் எங்களுடைய போராட்டம் தொடர் போராட்டமா இருக்கு. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே வேங்கம்பட்டியில் கடந்த 10 நாட்களாக குடிநீர் வராததால் பெண்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சீரான குடிநீர் வராதது குறித்து பலமுறை பஞ்சாயத்து நிர்வாகத்திடம் முறையிட்டும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கிராம மக்கள் குற்றம் சாட்டினர். இதையடுத்து சுமார் 50க்கும் மேற்பட்ட பெண்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கிராமப்புறங்களில் மக்களுக்கு சீரான குடிநீர் வழங்கக்கூட திராணியில்லாத அரசாக விளம்பரமாடல் ஸ்டாலின் அரசு உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதியில் வறட்சி நிலவுவதால் தண்ணீர் மற்றும் உணவுக்காக வனவிலங்குகள் இடம்பெயர்ந்து அவதிக்குள்ளாகி வருகின்றன. முதுமலை, மசினகுடி ஆகிய வனப்பகுதிகளில் வாழும் அரிய வகை உயிரினங்கள் வறட்சியின் தாக்கம் காரணமாக குடிநீர் தேடி இடம்பெயர்ந்து வருகின்றன. யானைகள் குட்டிகளுடன் தேசிய நெடுஞ்சாலையில் பகல் நேரங்களில் உலா வருகின்றன. விடிய அரசின் வனத்துறை நிர்வாகம் வனப்பகுதிக்குள் கூடுதல் தண்ணீர் தொட்டிகள் அமைத்து இடம்பெயரும் வனவிலங்குகளை கட்டுப்படுத்த வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. கோவில் பகுதியில் இருசக்கர வாகனம் ஓட்டி வந்தவரை பள்ளி வேன் ஓட்டுநர் நடு ரோட்டில் சரமாரியாக தாக்கிய வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவேங்கடம் நகராட்சி அலுவலகம் சாலையில் அதிவேகமாக செல்லும் பள்ளி வேனை கண்ட ஐயனார் என்பவர் தனது இருசக்கர வாகனம் மூலம் பள்ளி வேனை மடக்கி ஓட்டுநரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த வேன் ஓட்டுநர் சரமாரியாக தாக்கியதில் காயமடைந்த அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தேனியில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நபருக்கு 25 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை விதித்து மாவட்ட போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. உத்தமபாளையம் பகுதியைச் சேர்ந்த சுருளிவேல் என்பவர் அப்பகுதியில் உள்ள சிறுமிக்கு பல முறை பாலியல் தொல்லை அளித்துள்ளார். இதுகுறித்த வழக்கு போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த நிலையில் சுருளிவேலிற்கு 25 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனையும் 40,000 அபராதமும் விதித்து நீதிபதி உத்தரவிட்டார். சேலம் மாவட்டம் தாரமங்கலம் நகராட்சி அலுவலக நகர்மன்ற கூட்டத்தில் கவுன்சிலர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை தெரிவித்தனர். மாதம் ஒருமுறை நகர்மன்ற கூட்டம் நடைபெறாமல் இருப்பது, நகராட்சி கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் நிலையில் தீர்மான நகலில் கவுன்சிலர்களிடம் கையெழுத்து பெறாமல் இருப்பது உட்பட பல்வேறு குற்றச்சாட்டுகளை தெரிவித்து கவுன்சிலர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் நகராட்சி கூட்ட அரங்கில் பரபரப்பு ஏற்பட்டது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் நகராட்சி மன்றங்களின் அவல நிலைக்கு இந்த சம்பவம் சான்றாகியுள்ளது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மாசி மாத மகா சிவராத்திரியை முன்னிட்டு மயான கொள்ளை நிகழ்ச்சி நடைபெற்றது. வேலூர், தர்மபுரி, சேலம், கடலூர் உள்ளிட்ட பல பகுதிகளில் உள்ள அம்மன் கோயில்களில் பக்தர்கள் அம்மன் வேடமணிந்து ஊர்வலமாக மயானத்திற்கு சென்று படையலிட்டு வழிபட்டனர். இந்நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே குப்பையில் பற்றிய தீயால் 2 பேட்டரி கார்கள் தீயில் எரிந்து நாசமானது.
ஓசூர் பகுதியில் தக்காளி மார்க்கெட் அருகே பழைய பிளாஸ்டிக் பொருட்கள் குப்பைகளில் திடீரென தீ பற்றியது. மேலும் தீ மலமளவென பரவி அருகில் இருந்த மகேந்திரா நிறுவனத்தில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த 2 கார்களுக்கும் பரவியது. தீயணைப்பு வீரர்கள் வருவதற்குள் 2 கார்களும் தீயில் எரிந்து முழுவதும் நாசமானது.